ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓர் அப்ளிகேஷன்ஸ் இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து எந்த இடத்துலலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோட அப்ளிகேஷன் என்ன ரியல் லைஃப்பில் அப்படின்றது தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் ரிசர்ச்னால் என்ன, அதோட ஸ்டெப்ஸு, ஸோ பேசிக்கான நிறைய திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஓஆர் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஆர் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் பிளானிங், ஸ்கெடியூலிங் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் லேபர், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய வந்து மாடல்ஸ் பார்த்துருக்கோம். அதில் இன்வென்ட்ரி மாடல் இருக்கும், ஸ்கெடியூலிங், அசைன்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நமக்கு நிறைய மாடல்ஸ் வந்து ஓஆரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒரு ஏரியாஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓஆர் வந்து ப்ரொடக்ஷனில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ப்ரொடக்ஷனுக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் தயாரிக்க போகிறீங்க, அது வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா, அதை ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வேணும், அதுக்கான லேபர் எவ்வளோ வேணும், அதுக்கான டைம் எவ்வளோ ஆகும், இது எல்லாமே பார்க்குறது தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பிளானிங். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அதே போல் ஸ்கெடியூலிங் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் லேபர், எந்தெந்த மெஷின்ஸ் வந்து யார் யார் யூஸ் பண்ணணும், அந்த அசைன்மெண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதே போல் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னால் நம்மளோட இன்வென்ட்ரியில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளோ நாளுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும், நம்ம எப்படி அதை வந்துட்டு ரீஆர்டர், எப்போ, அதாவது எந்த டைமில் அதை நம்ம வந்து ரீஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்போ காலியாக போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் குவாலிட்டி கண்ட்ரோல், ஓகே, இந்த குவாலிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கார் கம்பெனி யூசஸ் லீனியர் ப்ரோக்ராமிங் டு டிசைட் how many cars to produce with limited raw materials. அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எத்தனை கார் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் எல்லாம் பார்க்குறதுக்கு. எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்குமான்னு தெரியல, பட் ரஃப்லி அதே மாதிரி வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஆன்சர் மாதிரி கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதுதான், இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓவர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே போல் வந்துட்டு ஃபேக்ட்ரி யூசஸ் PERT ஆர் CPM ஃபார் ப்ராஜெக்ட் பிளானிங் டு ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் டிலேஸ். இதே மாதிரி தான், ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும், எத்தனை நாள் ஆகும், அதை மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி PERT ஆர் CPM எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மட்டும் இல்லை, மற்ற எந்த பேப்பர்னாலுமே வந்து MBA ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே போல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு. இங்கேயுமே வந்துட்டு ஓவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அட்வர்டைசிங், பட்ஜெட் அலோகேஷன், சேல்ஸ் ஃபார்காஸ்டிங், மார்க்கெட் ரிசர்ச் அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த விஷயம்லாம் இது ஒன்று உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அட்வர்டைசிங் பட்ஜெட் அலோகேஷன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே போல் நமக்கு வந்து சேல்ஸ் எவ்வளோ நடக்கும் அப்படின்றத ஃபார்காஸ்ட்னா ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி பண்ணி பார்க்குறதுக்கு. அதே போல் மார்க்கெட் ரிசர்ச் அனாலிசிஸ், ப்ரைஸிங் எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எந்த டைமில் எந்த ப்ரைஸ் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, a company uses game theory to decide its pricing strategy against competitors. நான் முன்னாடி ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கேம் தியரினா வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அவங்க வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றது தான். இது நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் லெவலில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, 2-3 கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த விஷயத்தில் அவங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சாங்கன்னா பீப்புள் அதிகமாக வாங்குவாங்க, அவங்களோட ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகும். அதுதான். இப்போ கொக்கோகோலா, பெப்சி இருக்காங்கன்னா 2 பேருமே காம்படிட்டர்ஸ். ஸோ ஒன்னோட ஒன்று வந்து எந்த விதத்தில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேம் தியரி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே போல் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இஸ் யூஸ் டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் சேல்ஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் டேட்டா. ரெக்ரெஷன் அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நடந்திருக்கிறத பொறுத்து ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் என்ன மாதிரியான டேட்டா இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கும் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அண்ட் தென் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், கேஷ் ஃப்ளோ எல்லாம் பார்க்குறதுக்கு, நம்மளோட பட்ஜெட் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான். ஓஆர் ஹெல்ப்ஸ் இன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஆப்டிமைசேஷன், ரிஸ்க் அனாலிசிஸ் அண்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, an investor uses OR models to choose the best mix of stocks for maximum return and minimum risk. ஸோ இந்த மாதிரியான ஓஆர் ரிசர்ச்சில் நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்ம சொல்லியாச்சு, கரெக்டாக. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான மாடல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குது, அதே போல் மினிமம் ரிஸ்க்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நிறைய சைட்ஸ் ஆன்லைன்லேயே இருக்குது, ஆப் எல்லாம் கூட இருக்குது, அதுலேயே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், லைக் ஏஞ்சல் ஒன் அந்த மாதிரியான ஆப்லலாம் நீங்கள் வந்துட்டு எஸ்டிமேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ எவ்வளோ ரிஸ்க் இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது, அது வந்து எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கும்னு கிடையாது, பட் ஸ்டில் அது வந்து நமக்கு ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் கொடுக்குது. நீங்கள் இவ்வளோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 3 இயர்ஸ்க்கு அப்புறமோ இவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஒரு மாடல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அதாவது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போல தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க்ஸ் யூஸ் சிமுலேஷன் டு அனலைஸ் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சினேரியோஸ். ஸோ பேங்கிங் பீப்புள், பேங்க்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு அதிகமான ஃபினான்ஸ் டெய்லி அவங்க ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஹெச்ஆர்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் பவர் பிளானிங். யார் யார் எந்தெந்த இடத்துல இவ்வளோ, இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க, எத்தனை பேர் அசைன் பண்ணால் அது வந்து நம்ம சீக்கிரமாக எஃபிஷியண்ட்டாக முடிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸ்டாஃப் ஸ்கெடியூலிங் அதே தான், எந்தெந்த டைமுக்கு யார் யாரை வந்து அலைன் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ட்ரைனிங், ரிசோர்ஸ் அலோகேஷன், அதுக்கப்புறம் ஜாப் அசைன்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஒரு ஹெச்ஆருக்கு இந்த ஓஆர் மாடல் எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, a hospital uses queuing theory to manage the staff shifts and patient wait times. ஸோ queuing theories-னால் நம்ம க்யூவில் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக நம்ம வந்துட்டு முன்னாடி போக முடியும் அப்படின்றத வந்து கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்கணும், ஒருத்தவங்க மார்னிங் ஷிஃப்ட் பார்க்கணும், ஒருத்தவங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்கெடியூல் எல்லாம் அது வந்து சீக்கிரமாக நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் இந்த கியூவிங் தியரியில் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே போல் தான் வந்துட்டு கம்பெனி யூஸஸ் அசைன்மெண்ட் மாடல்ஸ் டு அசைன் எம்ப்ளாயீஸ் டு டாஸ்க் பேஸ்ட் ஆன் ஸ்கில் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ இது மாதிரி தான் இதுலேயுமே வந்துட்டு அசைன்மெண்ட் மாடல்ஸ், கியூவிங் தியரி, இது எல்லாமே வந்து ஒரு ஹெச்ஆருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஆர்னாலேயே வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷனுக்கு, ஃபினான்ஸ்க்கு, மார்க்கெட்டிங்க்கு, ஹெச்ஆர் ரிசோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்து தான் வந்துட்டு நான் இங்கே ஒரு சம்மரி டேபிளாக கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஏரியாஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம அதே அங்கே வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறோம், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் பிளானிங், ஓகேவா. அங்கே வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம். அதே போல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நம்ம சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், ப்ரைஸிங், அட்வர்டைஸிங் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு இங்கே இருக்குது. நாலுமே நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து இந்த ஸ்லைட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, பிகாஸ் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். பாருங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்குமே நான் அட்டாச் பண்ணேன், நாட் ஜஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், பட் உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் என்னென்னலாம் வருமோ, அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் கூட முடிஞ்சதுன்னா எல்லா செமஸ்டருக்குமே நான் வந்துட்டு வீடியோ க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.